மகர ராசி என்பவர்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உபஜயஸ்தானமான அந்த தைரிய வீரிய ஸ்தானம் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார், உச்சம் பெறார். 3ஆம் இடம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். என்ன ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் பாருங்க. நீங்க வரவே வராதுன்னு நினைச்ச ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை மேல பலன் கொடுக்கக்கூடிய இந்த சுக்கிரனுடைய உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், ஒரு தொடக்கமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கு. ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா அவர்கள் மகர ராசி என்பர்களே கிடையாது. உங்களுக்கு ராசி தப்பா குறிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். வணக்கம் நேர்களே, இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு சுக்கிரனுடைய பெயர்ச்சி. கும்ப ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பகவான் வருகின்ற மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார். மீன ராசியில சுக்கிரன் உச்சம் அடையக்கூடிய ஒரு தருணம். இந்த 26 நாட்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உச்சம் பெற்று ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை என்ன மாதிரியா கொடுக்க போறார். ஏன்னா சுக்கிரனாகப்பட்டவர் ஜோதிட ரீதியாக வருமானத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், ஆடம்பர ஒரு வாழ்க்கையை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம், அடுத்து ஒரு கலத்தரக்காரகவும் கூட இந்த சுக்கிரன். அதனால எந்தெந்த ராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் இருக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. மகர ராசி என்பவர்களுக்கு சுக்கிரனாகப்பட்டவர் உபஜயஸ்தானமான அந்த தைரிய வீரிய ஸ்தானம் 3ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறார், உச்சம் பெறார். 3ஆம் இடம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான். இந்த மகர ராசி என்பர்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் வலிமை இழந்தவர்களாக கடந்த ஒரு 5 வருடங்களாக இருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பிரச்சனை, எங்க திரும்பினாலும் பிரச்சனை. அடுத்து பாத்தீங்கன்னா எந்த வேலைக்கு போனாலும் பிரச்சனை, வேலையில ஒரு நிரந்தர தன்மை இல்லை, தொழில் ரீதியான நஷ்டங்கள், தொழில் ரீதியான கடன்கள், உறவுகள் மத்தியில அவமானம், ஏளனமான பேச்சுக்கள், அடுத்து பாத்தீங்கன்னா உறவுகளை இழந்து நிர்கதியாக நிற்கிறது. இப்படி நம்ம அடுக்கடுக்கா அடுக்கிக்கிட்டே போலாம் மகர ராசி என்பவர்களை பொறுத்த மட்டுக்கும். இதுல எல்லா விதமான பிரச்சனைகளையும் வைத்திருப்பவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள் தான். ஆனா இப்ப எதெல்லாம் சொன்னனோ அது எல்லாமே கண்டிப்பாக இருக்கும். இதுல ஏதாவது ஒண்ணு இல்லை அப்படின்னா அவர்கள் மகர ராசி என்பவர்களே கிடையாது. உங்களுக்கு ராசி தப்பா குறிச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளையும் அனுபவித்து வலிமை இழந்து தன்னுடைய வாழ்க்கையில இனிமேல் இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த சுக்கிரனுடைய பெயர்ச்சி ஒரு தொடக்கமாக தான் இருக்கும். அதாவது 7.5 சனி முடிந்து ராகுவினுடைய சூழ்நிலைகள், அதாவது 2ஆம் இடத்துல ராகு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. 2ஆம் இடம்ன்றது தனஸ்தானம். அதாவது எங்க கை வச்சாலும் பொருளாதாரத்துல கை வைக்க கூடாது, தன்னுடைய வருமானத்துல கை வைக்க கூடாது அப்படின்ற மாதிரியாக தான் அந்த வருமானத்திலேயே கை வச்சுட்டாரு அந்த ராகு பகவான். எந்த அளவுக்கும் ஒரு நிரந்தர ஒரு வருமானம் இல்லை. எங்க போய் ஊர் தேசம் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல ஒரு வருமானம் இல்லாமல் ஒரு பினான்சியல் ரீதியான சில நிதி நெருக்கடிகளை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவர்கள் இந்த மகர ராசி என்பவர்கள். இவர்களுக்கு 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரனாகப்பட்டவர் மிகப்பெரிய ஒரு அபாரமான ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானமாக இருக்க போகுது. இந்த இடத்துல உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி ஏற்படலை அப்படின்னா உங்களுடைய ஜாதகமே முழுமையா தவறா இருக்குன்னு அர்த்தம். நீங்க மகர ராசி கிடையவே கிடையாது அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கு. ஏன்னா இந்த கோச்சார நிலவரம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நிலவரம். உங்களுடைய இந்த மகர ராசி என்பர்களினுடைய 5ஆம், அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியே அந்த சுக்கிரனாகப்பட்டவர். அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி உங்களுடைய 3ஆம் இடத்துல வலுப்பெற்று இருக்கும் போது ஏற்பட வேண்டிய மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்பட்டே ஆக வேண்டும். அப்படி ஏற்படாவிட்டால் உங்களுடைய ஜாதகம் தவறாக இருக்கு, நீங்க ராசி உங்களுடைய தவறாக இருக்கு, இது எல்லாமே உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அதனால இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அப்படி
அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. ஒரு 26 நாட்களுக்கு தான் இருக்க போறார் சுக்கிரன். அந்த 26 நாட்களும் ஒவ்வொரு மணித்துளி ஒவ்வொரு ஒரு மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். எப்படி நீங்க ஒரு 7.5 சனியில உங்களுடைய தசாபுத்தியின் அடிப்படையில நிறைய பிரச்சனைகளை ஒவ்வொரு மணித்துளியா அனுபவிச்சீங்களோ, இந்த 26 நாட்களும் ஒவ்வொரு மணித்துளியும் இந்த மகர ராசி என்பர்கள் அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரம். எப்படி இருந்தா இந்த மகர ராசி என்பர்கள் அப்படியே டோட்டலா மாறிட்டாங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய ஒரு இடமாற்றத்தை, நிறைய ஒரு வேலை சம்பந்தப்பட்ட ஒரு வளர்ச்சிகளை, நிறைய ஒரு வேலை ரீதியான பதவி உயர்வுகளை அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இருக்க போகுது. இந்த மகர ராசி என்பர்களுக்கு கர்மஸ்தானாதிபதியும் கூட அந்த சுக்கிரனாகப்பட்டவர். அந்த கர்மஸ்தானாதிபதி 3ஆம் இடத்துல உச்சம் பெறும்போது அந்த ஜீவனத்திற்காக நீங்க எந்த ஒரு இடத்திற்கும் செல்றதுக்கு தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். அதாவது இது நாள் வரைக்கும் இந்த ஒரு வருமானத்திற்காக தான் நம்ம எல்லார்கிட்டையும் கூனி குறுகி ஒரு அவமானப்பட்டு ஏளனப்படுத்தப்பட்டு நின்னோமோ, அந்த வருமானத்தினால நம்ம வெற்றி பெற்றே ஆக வேண்டும்ன்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க. ஒரு நல்ல வேலை செஞ்சா கூட அந்த அலுவலகத்துல உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை இருக்காது. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே பதவி ப்ரமோஷன்ஸ், அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இன்கிரிமெண்ட், நல்ல ஒரு வருமானம், இத்தனைக்கும் நீங்க எல்லா குவாலிஃபிகேஷனையும் வச்சிருப்பீங்க, உங்களை ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்கள் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்துல உங்களுக்கு உண்டான வாழ்க்கைக்கு உண்டான முடிவுகளை நோக்கி நீங்க தீர்மானமாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரம். எந்த விதமான சலசலப்பும் இருக்காது. யார் என்ன சொன்னாலும் அதை ஒரு மனசுல வச்சுக்காம உங்களுடைய சுய சிந்தனையோடு எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளாக மாற போகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம். வெளியூர் வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவுக்கு வரணும், திரும்ப வரணும் அப்படின்ற ஒரு நிலை வந்தா கூட அது கடைசி நேரத்துல மாறக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு இதுவரைக்கும் விசா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருந்திருக்காது. அந்த H1B விசாவோ இல்ல வேற எந்த விதமான வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ஒரு விசாவோ பிரச்சனையாக இருந்தா கூட இந்த சுக்கிரன் உங்க 2ஆம் தேதி மார்ச் மாதம் உள்ள என்ட்ரி ஆயிட்டாரு அப்படின்னாலே உங்களுக்கு அங்க பெர்மனண்டாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இந்த இடத்துல இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். 9ஆம் இடம் அப்படின்றது பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்துல உங்களுடைய ராசி அதிபதியோட சேர்றார். பாக்யஸ்தானத்தையும் சமசப்தமஸ்தானமாக பார்க்கும் போது உங்களுக்கு வரவேண்டிய தடைப்பட்ட வருமானங்கள் முழுமையாக வந்தடையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஒரு 3 வருடத்திற்கு முன்னாடி யாருக்கிட்டையாவது 15 லட்சம் ரூபாய் கொடுத்துருப்பீங்க. அவர்கிட்ட கேட்டு கேட்டு நீங்களும் அழுத்து போயாச்சு, அவரும் கொடுக்குற மாதிரி இல்ல. இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த வருமானத்துல அட்லீஸ்ட் ஒரு 60% ஆவது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரம். என்ன ஒரு அற்புதமான ஒரு மாற்றம் பாருங்க. நீங்க வரவே வராதுன்னு நினைச்ச ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை மேல வந்து பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு அற்புதமான ஒரு மாற்றங்கள். இது எல்லாமே இந்த மகர ராசி என்பர்கள் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி காலகட்டத்துல அனுபவிக்க போறீங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல ஒரு சின்னதா உங்களுக்கு ஒரு மன நெருடல் இருந்திருக்கும். ஏன் நமக்கு இதை விட ஒரு நல்ல வரனா அமையாதா, இதை விட ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் இருக்காதா அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருந்த இடத்துல இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள் நமக்கு இதுதான் அப்படின்ற மாதிரியான ஒரு மன மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். இதன் மூலமாக புதிய ஒரு வாழ்க்கை தொடக்கம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். நான் முதலே சொன்ன மாதிரி இந்த சுக்கிரனுடைய உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு தொடக்கமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. 2வது இன்னிங்ஸ் ஆட போறீங்க. முதல் இன்னிங்ஸ்ல ஆடி எல்லாத்தையும் இழந்து படுதோல்வி அடைந்த இந்த மகர ராசி என்பர்கள் இப்ப செகண்ட் இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆரம்பிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பாலே இந்த சுக்கிரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் தான். அந்த ஃபர்ஸ்ட்
பால்ல அடிக்கக்கூடிய ஒவ்வொரு சிக்ஸரும் பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருளாதார வளர்ச்சியை மீண்டெடுக்கக்கூடிய ஒரு வளர்ச்சியாக தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதகத்துல திசாபுத்தி அமைப்புகள் எப்படி இருக்கு? நான் முதலே சொன்ன மாதிரி இத்தனை பிரச்சனைகளும் இல்லாட்டி நீங்க மகர ராசி அன்பர்களே கிடையாது அப்படின்ற மாதிரியா சொல்லியிருப்பேன். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஆப்டா இல்ல, எனக்கு இந்த விஷயங்கள்லாம் நடக்கல அப்படின்றவங்க கண்டிப்பா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. அதுல என்னென்ன இருக்கு, என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.